வதாக இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு இந்த மாதத்தில் உள்ள வாக்குத்தத்த வசனம் மிக அருமையான ஒரு வசனம். நீ எழும்பி காரியத்தை என்ன செய், நடப்பி. நடப்பி என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? நடத்து. நீ எழுந்துரு. நீ என்ன செய்து சப்பானி மாதிரி விழுந்து கிடக்காத. நீ எழும்பி காரியத்தை என்ன செய், நடப்பி. கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? உன்னோடே கூட இருக்கிறார். ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார்? யாரோடு கூட இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷனோடு கர்த்தர் கூட இருப்பாரோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் செய்ததை நம்ம வேதத்தில் பார்த்தோம். இந்த வார்த்தையை சொன்னது நீ எழும்பி காரியத்தை நடத்து என்கிற வார்த்தையை சொன்னது யாரு? தாவீது. யாருக்கு சொன்னான்? தன்னுடைய மகனுக்கு. தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை, என் மகனே, என்னை பொருத்தனையினுடைய புத்திரனே. ஏற்கனவே பசைவாளுக்கு ஒரு மகன் இறந்து போனான். 7 நாள் உபவாசம் பண்ணினார். தாவீது ராஜா எத்தனை நாள் உபவாசம் பண்ணினார்? 7 நாள் உபவாசம் பண்ணினார். பிள்ளை என்ன செய்து போச்சு? செத்து போச்சு. 7 நாளும் கட்டில்ல யாரல்ல, மெத்தையில் படுக்க இல்லை. இதில் தான் விழுந்து கிடந்தார். தரையில் தான் விழுந்து கிடந்தார். ஏன்? தன்னுடைய மகன் பிழைத்து விடுவான் என்பதாக நினைத்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் பிள்ளையை அடித்தார். அது எப்படி இருந்தது? கேவலமாயிருந்தது. தேரக்குட்டி மாதிரி, வெறும் வயர் மட்டும் கொஞ்சம் போல, வேற ஒன்றுமே இல்லை. கேவலமாய் பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்பாக இருந்தது. தாவீது கவலைப்படலை. ஆனாலும் என்ன நினைத்தார் என்றால், பிள்ளைக்கு என்ன கிடைச்சா போதும், உயிர் கிடைத்தால் போதும் என்பதாக நினைத்து 1 வாரம் புசியாமல் குடியாமல் கட்டில் ஏறாதபடி தூங்காதபடி அப்படியே வேதனையோடு விண்ணப்பம் பண்ணினார். அதுக்கு பிறகு பிள்ளை என்ன செய்து போச்சு? செத்து போயிட்டு. பிள்ளை செத்துட்டுன்னு சொன்னார். இவர் செத்துடுவாரேன்னு சொல்லி குசு குசுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிடுறாங்க. தாவீதுகிட்ட சொல்லலை, பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லலை. ஆனால் தாவீது அவர்கள் நடந்த முறைகளை எல்லாம் பார்த்தார். முறைகளை எல்லாம் பார்த்த வேளையில் அவருக்கு தெரிந்து கொண்டது, பிள்ளை என்ன செய்து போயிட்டு, செத்து போயிட்டோ என்பதாக அவர் நினைத்து கூப்பிட்டார். முக்கிய தலைவன் தளபதி யோவாப், அபிஷாய் இவர்களை எல்லாம் அழைத்து, பிள்ளை என்ன செத்து போச்சோ அப்படின்னு கேட்டார். ஆமாம், செத்து போச்சு அப்படின்னு சொல்கிற வேளையில் உடனே எழுந்தார். உடனே என்ன செய்தார்? எழுந்தார். தலைக்கு என்ன பூசினார்? எண்ணெய் பூசினார். ஸ்நானம் பண்ணினார். ஸ்நானம் பண்ணினார். நல்லா குளிச்சார். ஒருத்தட்டி ஒன்றும் பேச இல்லை. பெண்டாட்டி பசை வாழ்ட்டி ஒன்றும் பேச இல்லை. ஸ்நானம் பண்ணினார். தேவாலயத்துக்கு குடு 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 குடுன்னு ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? பிள்ளை செத்து போச்சு. பிள்ளைக்காக வேண்டி 7 நாள் உபவாசம் இருந்த மனுஷன் இப்போ எங்கே ஓடுறாரு? தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போய் அங்கே போய் ஆண்டவரை நோக்கி பணிந்து பிரார்த்தனை பண்ணினார். பின்னால அந்த படை வீரர்கள், கருப்பு பூனை படை, அந்த படை இந்த படை எல்லாம் பின்னால் ஓடுறாங்க. யாருக்கு பின்னால் ஓடுறாங்க? தாவீதுக்கு முன்னால. ஏன்? துக்கத்தில் 7 நாள் சாப்பிடாமல் குடியாமல் இருந்த இவர் இப்போ என்னடா திடீர்னு எழுந்திருச்சாரு, தலையில் எண்ணெய் பூசினாரு, நேர எங்கே ஓடுறாரு? தேவாலயத்துக்கு போகிறாரு. நீட்டு போய் பார்க்குற வேலையில் அங்கே போய் முழங்கால நின்று
பிரார்த்தனை பண்ணினார். ஆண்டவரே, என்னுடைய அருமையான பிள்ளையை நீர் எடுத்துக்கொண்டீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி என் பிள்ளைய இந்த பூமியில் நான் பார்க்க மாட்டேன். எங்கே பார்ப்பேன்னா பரலோகத்தில் பார்ப்பேன். நான் அதனிடத்தில் செல்லுவேனே ஒழிய அது என்னிடத்தில் என்ன செய்யாது, வராது என்பதாக சொல்லிக்கொண்டு நேரே வீட்டில் வந்தார். வந்த வேளையில் ஆட்களை பார்த்தார், பசைபாலை பார்த்தார். சாப்பாடு கொண்டு வாங்க, சாப்பாடு கொண்டு வாங்க, சாப்பாடு கொண்டு வாங்க. உடனே அவருக்கு முன்னால் தலவாழை இலை போட்டிருக்குது, கூட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன, குழம்புகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டார். அதன் பிறகு பசைபாலுக்கு ஆறுதல் சொன்னார். இவர் ஒரு ராஜா, தெய்வ பயமுள்ளவர். அதனால் பசைபாலுக்கு அவர் என்ன சொன்னார், ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் பட்சமாய் பேசினார். நம்ம பிள்ளைய நம்ம பார்ப்போமா? ஆனால் அந்த உலகத்தில் பார்க்க மாட்டோம். பரலோகத்துக்கு போகிற வேளையில் நம்ம பிள்ளையும் எங்கே இருக்கும், பரலோகத்தில் இருக்கும் என்பதாக சொல்லி ஆறுதல் சொல்லி பட்சமாக பேசினான். அதன் பிறகு பசைபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த மகன்தான் யார், சாலமோன். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் யார்? கழிந்த நாட்களில் இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தாவீதோடு அவன் ஒரு மேய்ப்பனாய் இருக்கிற வேளையில் இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்காக சென்ற வேளையில் கர்த்தர் இதே வார்த்தையை யாரை கொண்டு சொல்லுகிறார் என்றால், இந்த தாவீதுக்கு சவுலை கொண்டு சொல்லுகிறார். ஒரே வசனத்தில் 2 பேர் பேசுகிறது வருது. ஒரே வசனத்தில் 2 பேர் பேசுகிறது வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம், அதில் நாம் பார்க்கும் பொழுது 37வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசியுங்கள். கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், கர்த்தர் என்னை தப்புவித்த கர்த்தர். எதற்கு தப்புவித்தார்? சிங்கத்துக்கு. இன்னொன்று எதற்கு? கரடிக்கு. சிங்கம் சாத்தானுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு நிருபத்தில் நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற என்ன செய்கிறான்? சிங்கம் போல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி திரிகிறான். சிங்கத்தை யாரு கூப்பிட்டு சொல்லுகிறார் பேதுரு? கர்ச்சிக்கிற எதற்கு? சிங்கத்துக்கு. இந்த தாவீது சொல்லுகிறார், நான் சிங்கத்தையும் கரடியையும் கொன்றவன், நான் சிங்கத்தையும் கரடியையும் கொன்றவன். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். என்னை தப்புவித்தவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் என்னை எதனுடைய கைக்கு தப்புவித்தார்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன செய்வார்? தப்புவிப்பார் என்றான். யார்கிட்ட சொன்னான்? சவுலுகிட்ட சொன்னான். யார்கிட்ட சொன்னான் சொல்லுங்க? யார்கிட்ட சொன்னான்? சவுலினிடத்தில் சொன்னான். யார் சொன்னது? தாவீது சொல்லுகிறான். ஏனென்றால் எல்லாரும் உளுந்தடிச்சு ஓட்டம். 40 நாள் இந்த கோலியாத்து 6 முழ உயரம், நம்ம முழம் கட்ட முழம். அவன் ராட்சசன். அவனுக்கு உடல் அவனுக்கு ஹைட் அவனுக்கு முழத்துக்கு எத்தனை முழம்? 6 முழம். ஒரு முழம் 1.5 அடி. அப்படின்னு சொன்ன 6 முழம் என்று சொல்லும் பொழுது 9 அடி உயரம். 9 அடி மாத்திரமல்ல, 1 ஜான், அது 1 அடி. இவ்வளவு உயரமான ஒரு மனுஷன் யாரு? கோலியாத்.
கோலியாத்து பெலிஸ்தருடைய வீரன். அந்த பெலிஸ்தருடைய வீரனாகிய கோலியாத்து வந்து சேனையில முன்னால நின்று, இஸ்ரவேலர்களே, நமக்குள்ள ஒரு யுத்தம் வேண்டாம், என்னை எதிர்த்து ஒருவன் வா, என்னை எதிர்த்து ஒரு இஸ்ரவேலன் வா, உங்களை எதிர்த்து நான் வருகிறேன், நான் ஒரு பெலிஸ்தன், பெலிஸ்தர்களின் சார்பில் கோலியாத்தாகிய நான் வருகிறேன், இஸ்ரவேல் சார்பில் எனக்கு எதிராக போரிடுவதற்கு எவன் தகுதி உள்ளவனோ, எவன் பலம் உள்ளவனோ அவனை நிறுத்துங்கள், நாங்கள் 2 பேரும் தனித்து என்ன செய்வோம், போரிடுவோம். அந்த போரில் யார் ஜெயித்தாரோ ஜெயித்தவருக்கு தோற்றவர்கள் எல்லாம் அடிமை. நான் தோற்றுவிட்டேன் என்றால், பெலிஸ்தனாகிய கோலியாத்தாகிய நான் தோற்றுவிட்டேன் என்றால், பெலிஸ்தர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு அடிமை. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரவேல் தோற்றுவிட்டார் என்றால், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் யாருக்கு அடிமை, பெலிஸ்தர்களுக்கு அடிமை. இதுதாண்டா உடன்படிக்கை. இதன்படி யுத்தத்திற்கு வருகிறவன் யாருன்னு சொல்ற வேளையில் அவன் விழுந்தடிச்சு ஓடுறான். இவருக்கு வார்த்தையை கேட்ட உடனே அலறுகிறான். நாமும் சில வேளைகளில் சத்ருவாகிய சாத்தான் கிளம்பிட்டான்னு சொன்னா, எப்போ வந்துட்டாமலே அப்படின்னு சொல்லி கலங்கி விடுவோம். எல்லாரும் பயம். யுத்த களத்தில் சவுல் உண்டு, சவுலினுடைய படைத்தளபதி உண்டு, இராணுவ வீரர்கள் உண்டு, எல்லாரும் நிற்கிறார்கள். இவன் வந்து கர்ச்சிக்கிறான், உங்களில் ஒருவன் தனித்து என்னோடு என்ன செய்யட்டும், போருக்கு வரட்டும், நானும் அவனும் தனித்து என்ன செய்வோம், போர் புரிவோம். அவன் தோற்றால், இஸ்ரவேலன் தோற்றால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை, நான் தோற்றால் நாங்கள் எல்லாம் யாருக்கு அடிமை, உங்களுக்கு அடிமைன்னு சொல்ற வேளையில் அந்த 11வது வசனத்தை வாசிங்க. 17-11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் கலங்கினார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், கலங்கினார்கள். இஸ்ரவேலே கர்த்தரை என்ன செய்ய நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு யாராய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். கலக்கத்தை நீக்குகிற ஒரு கர்த்தர் நம்முடைய தேவன். ஆனால் இங்க இஸ்ரவேலர் எல்லாம் கலங்கி மிகவும் பயப்பட்டார். மிகவும் என்ன செய்தார்கள், பயப்பட்டார்கள். ஒரு ஆளு 2 ஆளா, அவ்வளவு பேரும். ஒரு ஆளு கூட முன் வரல. அதுக்கு பிறகு 24வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, அந்த மனுஷன் எந்த மனுஷன், இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார். அவனுக்கு முகத்தில் எட்டி பார்க்கிறது கூட பயம். சத்ருவாகிய சாத்தானை காணும் பொழுது அநேகர் இப்படித்தான் பயந்து நடுங்குகின்றோம். நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நாம் கலங்குகிறோம், நாம் பயப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இஸ்ரவேலின் தேவன் உன் பிறகே உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். எந்த வியாதியானாலும், எந்த துன்பமானாலும், எந்த சத்துருடைய கர்ச்சிப்பாய் இருந்தாலும் அதற்கு விலக்கி காக்கிற ஒரு தேவன் யாரோடு இருக்கிறார், நம்மோடு கூட. இந்த அவ்வளவு பேரும் கலங்கினார்கள், பயப்பட்டார்கள். தாவீதுக்கு சகோதரன் 3 பேர். அபினதாப் மூத்த சகோதரனுக்கு பேர் என்னது, அபினதாப், எலியாப், அபினதாப், சம்மா, 3 பேரும் 13வது வசனத்தில் வருது. வாசியுங்கள். அந்த கடைசி ஒரு 3 வரியில வாசியுங்க. மூத்தவனுக்கு எலியாப் என்றும், மூத்தவனுக்கு எலியாப், அந்த எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன்.
எல்லாருக்கும் என்னது? இளையவன். அந்த 3 பேரும் சவுலோடு யுத்த களத்தில் இருந்தவர்கள். எலியாப், அபினதாப், சம்மா 3 பேரும் எங்கு இருந்தவர்கள்? யுத்த களத்தில் சவுலோடு இருந்தவர்கள். எல்லாருக்கும் ஆட்டம். எல்லாருக்கும் என்னது? ஆட்டம்னா என்ன? தலையை ஆட்டியாதான் இல்ல, பயம். யாரை கண்டு பயம்? ஒரு கோலியாத்தை கண்டு சமஸ்த இஸ்ரவேலரும் பயப்பட்டார்கள். தாவீதினுடைய அண்ணன்மார் 3 பேர் மிலிட்டரி ஆளு. யாரு? எலியாப், அபினதாப், சம்மா 3 பேரும் பட்டாளத்தில் இருந்தவர்கள். அவர்களும் பயப்படுகிறார்கள். எல்லாருக்கும் மேல ராஜாவும் பயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது பாருங்க, எதுக்கு வந்தவன்? யுத்தம் பண்ண வந்தவும் இல்லை, வேடிக்கை பார்க்க வந்தவும் இல்லை. தாவீதனுடைய அப்பாவாகிய ஈசாய் சொன்னார், டேய் அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்துக்கு போய் நாள் ரொம்ப ஆயிட்டு வா, அவனுடைய சுக செய்தியை போய் அறிந்து கொண்டு வா என்பதாக சொல்லி வரத்த பயறு பணியாரம் அது இது எல்லா பண்டங்களையும் தாவீதுக்கு தலையில் ஏற்றி வச்சிருக்குது. தாவீது எல்லாவற்றையும் ஒரு சாகத்தில் கொண்டு வர்றான். இங்கே வந்த வேளையில் கோலியாத்து வந்து அந்த நேரம் பார்த்து வந்துட்டான். காலையில் வந்து கர்ஜிக்கிறான், டேய் தைரியம் இருந்தால், தில் இருந்தால் உங்களில் ஒருவன் என்னோடு போருக்குவா. நான் தோற்றால் நாங்கள் எல்லாம் அடிமை, அவன் தோற்றால் நீங்களெல்லாம் உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை என்பதாக சொல்லி கலக்கத்தோடு நின்றார்கள். கலக்கத்தோடு நின்றார்கள். ராஜாவுக்கு வேற கலக்கம். உடனே தாவீது போய் கேட்குறான், இவனை கொல்றவனுக்கு என்னப்பா கிடைக்கும்? இவனை கொல்றதுக்கு என்னப்பா கிடைக்கும்? அங்கே இருந்து எலியா பார்த்தான், அபினதா பார்த்தான், சம்மா பார்த்தான். டேய் பொடியனுக்கு தில்லு பார்த்துக்க, பொல்லாத பய ஒன்று போடணும் பொத்தட்டியில் வச்சுட்டு யுத்தத்தை பார்க்குறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்தியாடா அப்படின்னு சொல்லி 2 இழுப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவனை 3 பேரை வந்து வளைஞ்சிக்கிட்டான். வளைந்து எடுத்து தாவீதை ஒரு வழி ஆக்கி, டேய் நீ எதுக்குடா வந்தா? யுத்தத்தை பார்க்கறது தானே, உனக்கு இருதய கடினம் எங்களுக்கு தெரியண்டா. நீ ஆளு யாரு? பொல்லாத பய. ஆமாம், பொடி இருக்கிறது 5 அடி உயரத்தில் இருக்கான், அவன் 9-10 அடி உயரத்தில் இருக்கிறான். அவனை எதிர்த்து போரிடுவதற்கு நீ வந்தியாகும் அப்படின்னு சொல்லி செவியை பிடிச்சி ஒருத்தன் முறுக்கிறான். அடுத்தவன் சொல்கிறான், டேய் ஆட்டை எங்களை விட்டா? இல்லை அப்பாவுக்கு உயிரெல்லாம் ஆட்டில் இல்லை கிடக்கும். ஆமாம், எங்கடா விட்டா? ஏய் ஒன்றும் கவலைப்படாத, விட வேண்டிய ஆள்கிட்ட தான் விட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி தைரியமான வார்த்தைகளை சொல்லுகிறான். சொல்லிக்கிட்டு அடுத்த கிட்ட போய் பேசுகிறான். இவனை 3 பேரும் பல்ல கட்டிக்கும். இவன் ஒன்றும் சொல்ல வார்த்தை கேட்காமல்ல அப்படின்னு சொல்லி 3 பேரை முறுக்கிக்கிட்டு நிற்கிற வேலையில் அவள்கிட்ட கேட்குறான், இவனை கொல்லுறதுக்கு என்னையா கிடைக்கும்? அது ராஜா தனக்கு மகளை கட்டி கொடுப்பார். யாரை கட்டி கொடுப்பாரு? இந்த வீராதி வீரன் சூராதி சூரனுக்கு, அவனை எதிர்த்து போரிடுகிற தைரியம் உள்ளவனுக்கு ராஜா தன் மகளை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தேசத்தில் பாதியை கொடுப்பார், சகல சன்மானங்களையும் அருளுவார். அப்படியா? சரி. அடுத்த உள்ள கேட்டான், 2 பேர்கிட்ட கேட்குறான். கேட்ட வேளையில் அவனும் அதை மாதிரி சொன்னான். அப்போ ரைட்டு, ஒரு லக்கு இருக்குது. யாருக்கு மகா கிடைக்க போகிறா? ராஜாவுக்கு மகா கிடைக்க போகிற. உடனே சொன்னான், நான் போகிறேன், நான் யுத்தத்துக்கு போகிறேன். எல்லாரும் உடனே இஸ்ரவேலரில் எல்லாரும் இடத்து சிரிக்கா. இந்த பாரு, இந்த உயரத்தில் இருக்கான், அவரை பாரு, அவன் ஃபேன் ஓடக்கூடிய உயரத்தில் இருக்கிறான். ஃபேன் ஓடக்கூடிய உயரத்தில் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, அவனுக்கு கவசம் எப்படிப்பட்ட கவசம், அவனுடைய உறைவாள் எப்படிப்பட்ட உறைவாள், நெய்கிறவனுடைய படைமரம் போல அந்த நீள ஒரு கம்பு வச்சுருக்கோம், அதுபோல் இருக்கிறத தூக்கிட்டு போகிறான். இனி அவனுக்கு ஆயுதங்களை சுமந்து செல்லுகிற
அந்த இராணுவ வீரன் இருக்கிறான். அவர்கள்தான் அவனுக்குள்ள ஆயுதத்தை எல்லாம் சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இவனை எதிர்ப்பதற்கு இந்த பொடியை வர்றானாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம். ஆனாலும் சொல்லிட்டான், ஏய் ஒருவனும் சந்தேகம் நினைக்காத, நான் இந்த பெலிஸ்தரை என்ன செய்வேன், கொல்லுவேன், என்ன கொண்டு ராஜாட்ட விடுங்க அப்படின்னு சொன்னால் ராஜாட்ட சும்மா எல்லாரும் போக முடியாது. உடனே ஆட்கள்லாம் சேர்ந்து எடுத்து இவனை கொண்டு எங்க கொண்டு விடுறாங்க, ராஜா கிட்ட கொண்டு விடுறாங்க. ராஜா உடனே பார்த்தா, ராஜாவுக்கு சிரிப்பு. எதுக்குப்பா வந்தா? அது ஜீவனுள்ள தேவனை நிந்தித்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். அவனுக்கு விருத்த சேதனமே கிடையாது. அவன் விக்கிரகத்தை வழிபடக்கூடியவன். ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிறான். நான் அந்த பெலிஸ்தனை யாருடைய கையில ஒப்பு கொடுப்பார்? என்னுடைய கையில ஒப்பு கொடுப்பார். நான் போவேன் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லுவதற்காக இந்த சிறுவனாகிய இந்த தாவீதை அங்க கொண்டு விட்டுருக்கிறாங்க. விட்ட உடனே ராஜா பார்த்தா, ராஜாவுக்கு ஒரே சிரிப்பு. நம்ம யார் போறான்னு கேட்டா ஒரு வயலும் போறதுக்கு முன் வரல. இவன் வாலண்டியரா நான் போறேன்னு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தான். பார்த்த வேளையில் ராஜாவுக்கு சிரிப்பு தான் வருது. ராஜாவுக்கு என்ன வருது? சிரிப்பு வருது. சிரிப்பை அடங்கிக்கிட்டு சொன்னா, ஏப்பா நீ சிறுவன்டா, இல்லை நீ சிறுவன். அவன் சின்ன வயசுலேயே இராணுவ பயிற்சி பெற்று அதற்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த இராணுவ வீரன். உன்னால அவனோடு போர் செய்ய என்ன செய்யாது? முடியாது, முடியாது. தயவு செய்து நீ போக வேண்டாம். கிழிச்சிருவான். ரெண்டு காலையும் முதலாவது பிடிப்பான். பிடிச்சிக்கிட்டு இந்த காலை இந்தால இழுப்பான், இந்த காலை இந்தால இழுப்பான், தூக்கி அங்கே தூக்கி போட்டுருவான். போகாதண்ணா. உடனே ராஜாவே, என்னை பார்த்தா கிழிச்சு தூர போடு ஆள் மாதிரியா இருக்குது. ஒரு சிரிப்பும் சிரிச்சுக்கிட்டான். சிரிச்சுக்கிட்டு சொல்லு, இந்த வாரம் ஒரு சமயம் ஆட்டை பிடிக்கிறதற்கு ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம் வந்தது, ஆட்டை பிடித்து கொண்டது, குதவளைய பிடிச்சுக்கிட்டு நேர விரட்டினேன். அந்த அந்த ஆட்டை தூக்கிட்டு ஓட முடியாதபடி ஓடுகிறது. பின்னால போய் புட்டியில ஒன்று ஓட்டை பாருங்க, அது திரும்பி என்னை தாக்க வந்தது. உடனே வாயை பிடிச்சு கிழித்து சிங்கத்தை கொண்டேன். அடுத்தால ஒரு முறை என்னுடைய ஆட்டை பிடிப்பதற்காக ஒரு கரடி வந்தது. அந்த கரடியையும் அதே போல கிழித்து என்ன செய்து விட்டேன்? கொன்று விட்டேன். விருத்த சேதனம் இல்லாதவன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நான் விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு, தெய்வம் இல்லாதவனுக்கு பயந்து ஒழிப்பேனோ? நான் போறேன், நான் போய் என்ன செய்வேன்? யுத்தம் செய்வேன் என்று சொன்ன வேளையில தான் தாவீது சொன்ன அருமையான வார்த்தை அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது 37. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஏன் என்னை தப்புவிப்பார்? சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தவர், கரடியின் கைக்கு தப்புவித்தவர். சிங்கத்தை விடவமாயும் பெருசு, கரடியை விடவமாயும் பெருசு நடக்காது, நான் தீட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். கர்த்தர் யாரோடு இருப்பாராக? உன்னோடு கூட என்ன செய்வாராக? இருப்பாராக. ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில் நம்மோடு கூட சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எவ்வளவு பாடுகள் வழியாய், எவ்வளவு உபத்திரவங்கள் வழியாய் நீ சென்றாலும் உன்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? உன்னோடு கூட இருக்கிறார். யாரோடு கூட இருக்கிறார்?
நீ எழும்பி காரியத்தை என்ன செய்ய? நடத்து. சிங்கத்தை கொண்ட நான், கரடியை கொண்ட நான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனை கொல்லுவது எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. காரணம் என்னவென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? பெரியவர். பெரியவர். நான் போறேன். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? தாவீதுக்கு இருந்த தைரியம் இந்த நாட்களில் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்க வேண்டும். என் ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். சிங்கம் போன்ற சாத்தானுக்கு, கரடி போன்ற சாத்தானுக்கு தப்புவிக்கிற கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில் என்ன செய்வார்? தப்புவிப்பார். தப்புவிப்பாரா? தப்புவிக்க மாட்டாரா? கவலைப்படணுமா? பட வேண்டாமா? இன்னைக்கு எல்லா கவலையும் விட்டுறணும். இன்னைக்கு எதை விட்டுறணும்? எல்லா கவலையும் விட்டு விட வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரு? பெரியவர். கவலையப்படாதுங்க. அவன் அந்த கோலியாத்து விழுந்து சிரிக்கான் தாவீதை பார்த்து. ஐயே, என்னோட ஒருத்தர் யுத்தத்துக்கு வர்றான். அண்ணன் பாரு, அவனுக்கு தலை தெரியுதானே? எல்லாம் ஒரு 4 அடி உயர்ந்தானே இருக்கான் அந்த கள்ளப்பய. இவன் போய் மலையோட போறான். ஒரு சின்ன பொடி சுண்டடி பய யார்கிட்ட போறா? ஒன்ன நான் என்னடா நாயின்யாடா நினைச்சா? ஒரு தடி ஒன்று வச்சிருக்கான் அந்த பய. தடியை வச்சு என்ன சிலம்பம் அடிக்காங்க. நான் என்ன சிலம்பம் பண்ணதுக்காக வந்திருக்கிறேன். ஓ, என்ன நிந்தனை நிதித்தா பாருங்க. தடியோடும் கல்லோடும் கவனோடும் ஒருத்தன் யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு வருவானா? எதில் வருவான்? குண்டை தூக்கிட்டு வருவான். குண்டெடுத்தாவது அறிஞ்சிடலாம். இல்லை, இது ஒன்றும் இல்லை. என்னத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறா? எதை கொண்டு வந்திருக்கிறா? என்ன பரியாசம் பண்ணலாம் தெரியுமாவே? தடியே அவன் உடனே சொல்கிறான், நான் என்ன நீ என்ன நான் நாயின் ஏடா நினைச்சா? கல்லெடுத்து எரியுதுக்கு அங்கே சொல்கிறான் பாருங்க. தாவீதை பார்த்து 43வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா? தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீதை என்ன செய்தான்? சபித்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 42 வாசிங்க மறுபடியும். பெலிஸ்தர் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். அவனை முதலாவது அசட்டை பண்ணினான். சாத்தான் நம்மை அசட்டை பண்ணுவான். தேவ பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை அசட்டை பண்ணுகிறார்களா? உன்னை அற்பமாய் எண்ணுகிறார்களா? கவலைப்படாதே. கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். தாவீது அசட்டை பண்ணப்பட்டான். அசட்டை பண்ணப்பட்ட தாவீதோடு யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். அடுத்த வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க, நேரம் இல்லாதபடி. அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அசட்டை பண்ணினான். அந்த பெலிஸ்தன் செய்த வேலையெல்லாம் பார்த்தீங்களா? அவனை சபித்தான், அவரை அசட்டை பண்ணினான். அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தாவீது என்ன பதில் சொல்லலாம் பாருங்க. 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அவனுக்கு நல்ல ஆயுதம், பட்டயம் இருக்கிறது, கேடகம் இருக்கிறது. என்ன வந்தாலும் தடுக்கக்கூடிய கேடகம் இருக்கிறது. நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் ஈட்டியோடும் யாரிடத்தில் என்ன செய்கிறாய்? வருகிறாய். என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவத்தின் தேவனாகிய. நிந்தை, அசட்டை, சாபம், நிந்தை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இதெல்லாம் வரும். இதுதான் உண்மை. தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. என்ன வந்தாலும் அதனால தானே பக்தன் பாடினார்,
என்ன வந்தாலும் நம்புவே என்னேசு மீட்பரையே. யார் கைவிட்டாலும் பேர் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கொண்டா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே உண்டனக்கே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தர், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். உனக்கு ஆயுததாரி எல்லாம் உண்டு. அதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். 41வது வசனத்தில் பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக என்ன செய்தான்? நடந்தான். ஆயுதங்களை எல்லாம் பிடித்து கொண்டு போகிறவன் அவனை சும்மா வழி நடத்துகிறான். அவன் போகிறான். யுத்த காலத்தில் போன உடனே எல்லாவற்றையும் வாங்கி விடுவான். வாங்கி சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் செய்வான். அந்த நிலையிலே தாவீதை மிகவும் அசட்டை பண்ணினான். அவனை சபித்தான். அவனை மிகவும் நிந்தித்தான். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவன் செய்தான். அது மாத்திரமல்ல, 46வது வசனத்தை வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. தாவீது சொல்லுகிறான், உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. என்ன விலை கொடுத்தா வாங்குவேன்? வெட்டி எடுப்பே. எதை வெட்டி எடுப்பேன்? தலையை வெட்டி எடுப்பேன். சிலர் பேச்சில் சண்டையில் சொல்லுவாங்க, இந்த பாரு தலையை வாங்கிடுவேன். என்ன விலை கொடுத்தா வாங்குறான்? இல்லை வெட்டி எடுத்துருவேங்கிறதுக்கு. தாவீதுகிட்ட ஆயுதமே கிடையாது. கவன் தான் இருந்தது, கல்லு தான் இருந்தது, ஒரு தடி தான் இருந்தது. கழுத்து அறுத்து எடுக்க முடியுமா? இந்த மனுஷன் எத்தனை அடி உயரம்? ஏறக்குறைய 10 அடிக்கு மேலே உயரம் உள்ளவனுக்கு கழுத்து இந்த வண்ணத்தில் இருந்திருக்காது. அதை எப்படிப்பா அறக்க முடியும்? ஒருத்தனாலே அறக்க முடியாது. தாவீது கடைசியில் அவனுக்கு நெத்தியில் ஒரு கல் எடுத்துட்டு ஒத்த எறிஞ்சா பாருங்க, அப்படியே கிறங்கி கீழே விழுந்தான். தாவீது உடனே போய் என்ன செய்யணும்? அவனுக்கு கழுத்தை வெட்டி தலையை எடுக்கணும். எடுக்க முடியாது. உடனே என்ன செய்யலாம் பாருங்க, கால் வழியாக மேலே ஏறுறான். எது வழியாக மேலே ஏறுறான்? ஒரு காலை மிதித்து அடுத்த காலை மிதித்து இடுப்பில் மிதித்து முதுகு பெரிய யானைக்க முதுகுமாய் இருக்குது. அதில் ஏறி மேலே போய் அந்த இதில் நின்று இந்த கொடிகளை கொண்டு நாட்டுவாக பற்றியலாம். ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் சண்டை நடக்கிற வேளையில் தங்களுடைய எல்கை என்பதாக சொல்லி கொடி நாட்டுறது மாதிரி அவனுக்கு மேலே ஏறி அவனுக்கு உறைவாள், இடுப்பில் நடந்த உறைவாளை என்ன செய்து உருவி அதை எடுத்து பெலிஸ்தனுடைய தலையை என்ன செய்தான்? வெட்டி எடுத்ததாக பின்னால் உள்ள வசனத்தில் என்ன செய்கிறது? வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? பெரியவர். அவர் யாருங்க? அவர் யாரு? பெரியவர். அவர்தான் சொல்லுகிறார், நான் யாரோடு இருப்பேன்? உன்னோடு இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக அதுதான் சொல்லுகிறான். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் என்ன அழகான வார்த்தை பாருங்க. மறுபடியும் சொல்லுகிறார் பாருங்க, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் இருக்கிறார்? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்ளுவார்கள். பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் பெரியவர் என்பதை இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அடுத்த வசனத்தில் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு பட்டயம் வேண்டாம், ஈட்டியும் வேண்டாம், கேடகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறியும்படிக்கு கர்த்தர் கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் யாருடையது? அவர் உங்களை எங்கள் கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். அதுக்கு முந்தின வசனத்தினுடைய கடைசி பகுதி மிக முக்கியமான பகுதி. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்வார்கள்? இந்த சபையில் வரக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் தேவன் ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று மற்றவர்கள் அறிய வேண்டும். அண்டை அயலகத்தார் அறிய வேண்டும். எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். தேவபிள்ளையை இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு வரத்தை வேண்டுவோம். ஆண்டவரே, என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் எந்த பகுதியை பார்த்தாலும் இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். வாசியுங்கள். யாத்திராகமம் 18வது அதிகாரம் சில வசனங்களை மட்டும் வாசித்து நான் உங்களுக்கு அதை விட்டு விடுகிறேன். 18, 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். எல்லா தேவர்களை பார்க்கிலும் யாரு? பெரியவர் என்றும் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஒரு புறஜாதியான், ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்ரோ சொன்ன வார்த்தை. யார் சொன்ன வார்த்தை? யார் சொன்ன வார்த்தைங்க? அவன் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற ஆசாரியனா இல்ல, மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்ரோ மோசேயிற்கு சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே யாரு? தேவன். ஹல்லேலூயா. இதை சொல்லச்சில உங்க இருதயம் துடிக்க வேண்டாம், உங்களுடைய இருதயம் துள்ள வேண்டாம். ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியன் இப்படி சொல்லுகிறான் என்றால் நான் எவ்வளவு வைராக்கியத்தோடு சொல்லணும்? என்னோடு இருக்கிற தேவன் யாரு? பெரியவர். என்னோடு இருக்கிற தேவன் யாரு? நடக்கச்சில எல்லாம் சொல்லிட்டே போங்க. ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்ரோ இப்படி சொன்னான் என்றால் நான் எத்தனை தரம் சொல்ல வேண்டும்? மீதியான் தேசத்து ஆசாரியன் மோசேயை நடத்தின விதத்தை மோசேயை சொன்ன பொழுது ஒரு ஏறக்குறைய 33 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக மோசே இருந்த வேளையில் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலிலே அவர் யாரு? தேவன் என்பதாக சொல்லுகிறார். 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். சில வசனத்தை நம்ம தேவன் பெரியவர் என்பதற்காக சொல்லுகிறேன். பெரிய தேவன் என்று அறிக்கையிட்டு இந்த நாட்களில் சத்துருவினுடைய கூட்டத்தை அடக்க வேண்டும். வாசியுங்கள் 2:5. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். தேவாலயத்தை கட்டுகின்ற வேளையில் கட்டுவதற்கு முன்னாலே சாலமோன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், எங்கள் தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் மாத்திரமல்ல, அவர் யாரு? சொல்லுங்க. அவர் யாரு? உறங்கிக்கிட்டு இருக்காதுங்க. இப்பமெல்லாம் ரத்தம் துட்டிக்கணும். நமக்குள் இருக்கக்கூடிய ரத்தம், நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த அளவு கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் யாரு? பெரியவர். அவர் பெரியவர். யார் சொல்லுகின்றார்? சாலமோன் தேவாலயத்தை அதுக்கு பிறகுதான் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண போறார். அதற்கு முன்னால் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 7:22வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவர் என்று என்ன செய்கிறது? விளங்குகிறது. தேவனாகிய கர்த்தர் நீர் யாரு? பெரியவர். பெரியவர். தாவீதுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருந்தார். 1 யோவான் 4:4 வாசிக்கும் பொழுது தெரிந்த வசனம் தான். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரு? 4வது அதிகாரம்
ஒன்று யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரு? பெரியவர். தேவ பிள்ளையே, பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரு? பெரியவர். சங்கீதம் 135 5வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதத்தில் நிறைய இடத்துல சொல்லி இருக்குது, ஆனாலும் 1-2 எக்ஸாம்பிளுக்கு எழுதுனேன். கர்த்தர் பெரியவர் என்றும், கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். 147 5வது வசனம், 147 5வது வசனம் அங்கு வேதம் சொல்லுகிறது. 147 நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். 96வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 96 4வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரும் பயப்படத்தக்கவர் அவரே. அவரை கண்டு எல்லாரும் பயப்படுவார்கள். நாம தான் அந்த தெய்வங்களை கண்டு நாம பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். இல்லை தேவ பிள்ளையே, 104வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவர். என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவர். என்னை ஆசீர்வதிக்க பெரியவர், என்னை விடுவிக்க பெரியவர், என்னை நடத்த நீ பெரியவர், என்னுடைய தொழிலை உயர்த்த பெரியவர், என்னுடைய வருமானத்தை பெருகச் செய்ய நீர் பெரியவராக யாரோடு இருக்கிறீர்? என்னோடு கூட இருக்கிறீர். 111வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசியுங்கள். 111:2 கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஆராயப்படுகிறதுமாய் இருக்கிறது. அதனாலதான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. என்ன ஒரே ஒரு வசனம், இது போக என்ன ஒரு வசனம். 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து நாகமான் தன் கூட்டத்தோடு தேவனுடைய மனுஷன், இவன் ஒரு புறஜாதியான், ஆண்டவரை அறியாதவன், கூட்டத்தோடு திரும்பி வந்து சொல்லுகிறான். அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தே. பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. ஒரு நாகமான் சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே ஒரு தேவன் என்ன செய்யல இல்லை. இதை வைத்து துதிப்போம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதனாலதான் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன் தரிவு சொல்லுகிறான். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவர் என்னென்னைக்கும் ஜீவனுள்ள தேவன், என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிற தேவன். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய ராஜ்யம் தான் அழியாத ராஜ்யம். அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் என்ன செய்யும்? நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அருமையா கர்த்தருடைய பிள்ளைய தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? இந்த தேவனை நீங்க எப்படி மனசுல நினைச்சிருக்கிறீங்க இந்த நாளையில்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைய. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர்
உன்னோடே கூட என்ன செய்வாராக? இருப்பாராக. யாவரும் முழங்கால் படியிடுவோம். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த தேவன் யாரோடு இருப்பாராக? உன்னோடு இருப்பாராக. கோலியாத்தை கொல்லுவதற்கு தாவீதோ தேவனாக நம்ம அசட்டை பண்ணலாம், மற்றவர்கள் நம்மை சபிக்கலாம், மற்றவர்கள் நம்மை ஏளனமாக நினைக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் உனக்கு எதிராக என்ன செய்கிறேன்? வருகிறேன். உன்னை இன்றைய தினம் என்னிடத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். சில நிமிடங்களிலே கோலியாத்து கொல்லப்பட்டான். கர்த்தர் பெரிய வெற்றியை தந்தார். இந்த தேவன் மாறாதவர். சாலமோன் இந்த தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் பெரியவர் என்று மகிமைப்படுத்தினார். தரியு ராஜா பெரியவர் என்று மகிமைப்படுத்தினார். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் மகிமைப்படுத்தினார்கள். தேவபிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் வாக்காதே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஐயா, உம்முடைய கரத்தில் தருகிறோம். காரணம், நீர் பெரிய தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, கோலியாத்தை முறியடித்த தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வரக்கூடிய VBS-ஐ கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பெரிய கரம் கூட இருந்து நடத்தணும். திருக்கரத்தில் தருகிறேன், திருக்கரத்தில் தருகிறேன், தருகிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருந்தபடியால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்து தாவீதை அசட்டை பண்ணினான். கோலியாத்து தாவீதை சபித்தான். கோலியாத்து தாவீதை அற்பமாய் எண்ணி ஆண்டவரே அவனுக்கு எதிராக தீய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினாலும் அந்த பெரிய கோலியாத்தை தாவீதினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அசட்டை பண்ணப்படலாம், உம்முடைய பிள்ளைகள் சபிக்கப்படலாம், உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக அம்பு போன்ற வார்த்தைகள் இறங்கி வரலாம். ஆனாலும் என் தேவன் பெரியவர் என்பதை வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்பதாக தாவீது சொல்லுகிறார். அதுபோல உம்மை அறிகிற அறிவில வளரும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்யும். தொடர்ந்து நடத்தும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தணும். சகல துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலஜமுன நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். துதிக்க நம்ம மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே.
எல்லாமுமே ஓ எல்லாமுமே தோடே கனமகிமையோ மக்கேரோ நீரே ராஜாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.